நேயர்களே, இன்றைக்கு நான் மாற்றுக்குரலுக்காக சர்வதேச செய்தியை உங்களுக்கு தரப்போகிறேன். அதில் முக்கியமாக அமெரிக்கா இப்போ ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஏற்கனவே பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் தோல்வியில் முடிந்தது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை உறுதி செய்திருக்கிறார். அதுவும் பாகிஸ்தானில் தான் நடப்போகிறது. நாளை என்று முதலில் செய்திகள் வந்தது, 16ஆம் தேதி என்று. தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக அவைகள் ஒரு நாள் 2 நாட்கள் தள்ளப்படும் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இப்போ நாம இப்ப பேச போறது, அமெரிக்கா இப்பொழுது ஏன் இந்த அழுத்தத்தை ஹெர்மூஸில் கொடுக்கிறது என்ற கேள்வி நமக்கு எழும். அமெரிக்காவுக்கு என்ன ஒரு அழுத்தம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அமெரிக்காவிற்கான அழுத்தத்திற்கு காரணம் வருகிற 21ஆம் தேதி போர், அதாவது தற்காலிக போர் நிறுத்தம் என்பது முடிந்து போய்விடும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பின்பு ஈரான் தாக்குதலை தொடங்கிவிடும். ஈரான் தாக்குதலை தொடங்கிவிட்டால் அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது. காரணம், அமெரிக்காவில் ஆயுதங்களே இல்லை. அமெரிக்காவிடம் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிடத்தில் ஆயுதங்கள் கிடையாது. கத்தரில், துபையில், அதே மாதிரி அதாவது பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், இஸ்ரேல் வரைக்கும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆயுதங்கள் இவ்வளோ பேருக்கு எப்படி சப்ளை பண்ண முடியும் ஒரு நாட்டில்? அதே சமயம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலும் அவர்களுக்கு குளறுபடி இருக்கிறது. தடுப்பு யுகம், ஈரானுடைய மிசைல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஏவுகணை தடுப்பு அவர்கள்ட்ட குறைஞ்சு போச்சு. இதுக்கு இடையில தான் அவங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கேட்டாங்க. அந்த 20 நாட்கள் 14 நாட்கள்ல எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிருமா? நிச்சயமா முடியாது. அதுக்கும் சாத்தியம் இல்லை. அது 3 வருஷம் ஆகிற ப்ராஜெக்ட். எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த 14 நாளில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, 14 நாளில் உருட்டி மிரட்டி ஏதாவது ஒன்று சாதிப்பது. இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். இப்போ அதே கொள்கையில் தான் உறுதியாக இருக்காங்க. யாரு? ஈரான். இப்போ நேற்றைக்கு முன்தினம் 36-37 கப்பல்கள் வந்தது போனது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா சில கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. சீனா கப்பல்களை தடுத்து நிறுத்தினால் ஒரு சிக்கல் வரும். அமெரிக்கா என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஈரானுடைய நாட்டிற்குள் சென்று அங்கிருந்து வர்த்தகத்தை செய்கிற எந்த ஒரு கப்பலையும் நான் தடுத்து நிறுத்துவேன் ஹெர்மூஸ்ல. மற்ற கப்பல்கள் போலாம் என்ற மாதிரி ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஈரான் இந்த நெருக்கடியான நேரத்தில் 180 மில்லியன் அளவிற்கான எண்ணெய் வர்த்தகத்தை செய்து தங்கள் பண இருப்பை அதிகரித்து கொண்டார்கள். ரொம்ப கவனிக்கணும். இப்போ இந்த ஹெர்மூஸ்ல ஏன் அமெரிக்கா தடை ஏற்படுத்தணும் அப்படின்னா, இந்த டிமாண்ட்ல ஹெர்மூஸ் ஒன்று. மற்ற விஷயங்களை பேச முன்னாடி முதல்ல ஹெர்மூஸை பார்ப்போம். ஹெர்மூஸ்ல அவர்கள் டோல்கேட் மாதிரி போட்டு கடல் வழிக்கு கட்டணங்களை வசூலித்தால் ஆண்டிற்கு ஒரு 10 லட்சம் கோடி அளவிற்கு அவர்களுக்கு வரும். அதை வைத்து அவர்கள் பெரிய ஆளா நாட்டின் கட்டமைப்புகள், நாட்டின் கல்விகள், நாட்டின் யூனிவர்சிட்டிஸ், மருத்துவம், இராணுவம், இப்படி எல்லாவற்றிலும் பெரிய ஆளா உருவாகிடுவாங்க. அப்படி உருவாகிவிட்டால் அது அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலி. ஆகவே கட்டணங்களை வசூலிக்காமல் அவர்களை காலி செய்ய வேண்டும். அடுத்து அந்த பிராந்தியத்தில் சீனா வல்லாதிக்கம் பெற்றுவிடும். ரஷ்யாவை கேட்க வேண்டியதில்லை. எல்லோரும் இவர்களுக்கு அடிமையாக மாறும் நிலையை விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது அமெரிக்காவை ஒன்று முடியாமல் தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவை எந்த தாக்குதல் நடத்தினாலும் அவர்கள் எதிர்கொண்டு தாக்குவதற்கான வேலை உபத்தியாயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே சீனாவிற்கு ஒரு பெரும் கெடுதலை செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ராஜதிட்டத்தில். சீனா ஏராளமான ஆயுதங்களை 3ஆம் தர நாடுகளுக்கு அனுப்பி அதன் வாயிலாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஆயுதங்கள் ஈரானுக்கு சென்று கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. அதே போக்கில் இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை இழந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷன்ல இடிப்பது ஹெர்மூஸ் வளைகுடா. அமெரிக்கா சொல்கிறது அதை திறந்து விடு அப்படின்னு. ஈரான் சொல்கிறது இல்லை, உலக சட்டத்தின் அடிப்படையில் கரையிலிருந்து 24 நாட்டிக்கல் மைல் என்கின்ற அளவிற்கு கடலுக்கு உள்ளே, அது இன்டர்நேஷனல் பார்டரை விட்டு
அந்த நாட்டின் பார்டருக்கு வரும். ஆனால் நாங்கள் 21 நாட்டிகள் கடல் எல்லையிலே இருக்கிறோம், எங்களுக்கு தான் இது மற்றொரு பாகம் அந்த பக்கத்தில், அது ஓமனுக்கு என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ அமெரிக்கா, எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு என்ன வேலை? அவனுடைய கடலாதிக்கம், அவன் விடுவான். இப்பொழுது எல்லாருக்கும் அவர்கள் பணம் வாங்குவதில்லை, கொஞ்ச நாள் கழித்து எல்லோருக்கும் பணம் வாங்காமலே விடுவார்கள். அது இயற்கையாக நடக்கும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அவன் வைத்ததுதான் சட்டம். ஈரானை க்ளோஸ் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவேதான் உலக பிராந்தியத்தில் இப்போது ஒரு பேச்சு நடக்கிறது. ஒவ்வொரு நாடும் மற்றொரு நாட்டுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக மதிக்க வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற கருத்து இதில் தான் இருக்கிறது. அவர்கள் மதிப்பதில்லை. இந்த பிரச்சனையிலே தீர்வு வர வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். 30 வருஷத்திற்கு நீங்கள் அதை செறிவிட்டுவிடக் கூடாது என்று அமெரிக்கா சொன்னது. இரண்டாவது, 20 ஆண்டுகளாக அமெரிக்கா இறங்கி வந்தது. ஆனால் இவர்கள் சொல்லிவிட்டார்கள், 5 வருடம் நாங்கள் செறிவூட்டாமல் இருக்கலாம், ஆனால் எந்த நிலையிலும் செறிவூட்டப்பட்ட இந்த எல்லோ கேக்கை உங்கள்கிட்ட தரவே மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்புறம் $270 பில்லியன் எங்களுக்கு நஷ்டஈடு கேட்குறாங்க. நாங்கள் சண்டைக்கு வரல, நீங்கள் தான் சண்டை போட்டீங்க. என் நாட்டில் வளத்தை அழித்து தலைவர்களை கொலை செய்து எல்லா அநியாயத்தையும் செஞ்சிட்டீங்க. 270 பில்லியன் அமெரிக்கா கொடுக்க மறுக்கிறது. கத்தரில் பதுக்கி வைத்திருக்கிற 10 லட்சம் கோடி எங்கள் பணம் ரிலீஸ் பண்ணு, நிரந்தரமாக எங்கள் மீது பொருளாதார தடை நீக்கம், நிரந்தரமாக உலக கேரண்டி, இனி எந்த காலத்திலும் சண்டை வரமாட்டோம், நிரந்தரமாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உள்ள பிரச்சனையை பேசி தீர்க்கணும். இதுதாங்க பிரச்சனை, இது தவிர வேற பிரச்சனையே இல்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே உட்காந்து பாருங்கள், ஒரு நியாயமாக தான் தெரியும். அமெரிக்கா 13,000 குண்டு வச்சிருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அராதிலையும் டிமோனா நெஹோவா பாலைவனத்திலும் 90லிருந்து 300 குண்டுகள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி உலகம் பேசலை. ஆனால் இவன் என்ன சொல்றா, நீங்கள் பாருங்கள், அதோட நீங்கள் பாருங்கள், இன்டர்நேஷனல் மானிட்டரி கமிட்டியான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நியாயம் தானே? அமெரிக்கா அதெல்லாம் கிடையாது, என்கிட்ட கொடு, நீ தான் அழிச்சிட்டியப்பா. இப்பொழுது அமெரிக்காவுக்கு இதில் ஒரு பெரிய சிக்கல் உருவாகி என்னவென்றால், அவர்கள் நாட்டில் விலையேற்றம் தவிர்க்க முடியாதாகவும், அமெரிக்க நாட்டினுடைய பொதுமக்கள் ஜனாதிபதிக்கு எதிரான குரல்கள் வலிமையடைந்திருக்கிற நேரத்தில் இதனை உடனடியாக அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த அவசர கதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உடனடியாக போரை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும், வேற வழி கிடையாது. நாளையோ நாளை மறுநாள் 2 தினங்கள் கழித்து நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கப் போகிறது? இன்றைக்கு அமெரிக்கா ஒரு செய்தியை உறுதி செய்திருக்கிறது. அந்த உறுதியின் மூலமாக மேலிருந்த ஒரு மிக முக்கியமான விமானம் MQ-4C டைட்டன்ங்கிற ஒரு விமானம், அதை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு மட்டும் $700 மில்லியன். $700 மில்லியன் இதை அடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலையிலும் ஈரான் ஓய்ந்து போவதாக இல்லை. ஆகவேதான் வரும் 21ஆம் தேதி போர், அந்த பேச்சுவார்த்தை பதட்டம் குறைவதற்கு முன்பு ஏதாவது சொல்லி இங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அமெரிக்கா முயல்கிறது. ஒன்று. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற போது நேட்டோ நாடுகள் முழுமையாக அமெரிக்காவிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். 40 நாடுகள் கூட்டமைப்பு இந்த பிரச்சனையில் நாங்கள் பார்த்து கொள்வோம், எங்களுக்குள் அமெரிக்கா வரவேண்டாம் என்ற ஒரு செய்தியை பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மன் போன்ற நாடுகள் அறிவிப்பாக செய்துவிட்டார்கள். மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனை, ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மசூத் பெசஸ்கியானோடு பேசுகிறார். அவரிடத்தில் சொல்லும்போது, ஒருவேளை இந்த அணு ஆயுத கழிவுகள், அணு ஆயுத பைல்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தீர்வை, ஒரு ஆஃபரை ரஷ்யா கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? ஈரானுக்கு. அதை இன்னும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உலகம் முழுவதும்
ஹெர்மூஸ் ஒரு பெரிய அணுகுண்டு. எவ்வளவு காலத்திற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். அமெரிக்காவால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அழுத்தம் கொடுக்கவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. பந்தர் அப்பாஸ், சபாகர், அதே மாதிரி பந்தர் அலி கமேனி, அதே போன்று ஜாகாஸ் கர்கு, இப்படி ஒரு 5 துறைமுகங்கள் இருக்கிறது. இவற்றில் அவர்கள் அழுத்தம் கொடுத்து ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் உலகத்தில் 1/3 வர்த்தகம் இதை காலி. சவுதி அரேபியா சொல்லிட்டு உடனடியாக பிரச்சனையை முடிச்சிருங்க, நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். அதே மாதிரி கத்தரும் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுடைய இந்த விளையாட்டு உலகம் முழுவதும் ஆபத்தை ஏற்படுத்தி என்பதை சவுதி உணர்ந்து ஒரு கால் அவர்கள் இதை முடித்த மாதிரி செங்கடல் பிராந்தியத்தை அவர்கள் முறுக்கிவிட்டால் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும், இருக்கிற வர்த்தகம் கெட்டு போயிருங்கிறத சவுதி ரொம்ப கவனமாக அச்சத்தோடு அமெரிக்காவிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பேச்சுவார்த்தைகளில் எது சாத்தியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தரேன். இன்றைக்கு வரைக்கும் சீனா கடுமையான எச்சரிக்கை. சீனாவுடைய கப்பல்கள், எத்தனால் கப்பல்கள் சென்றிருக்கிறது, மற்றொன்றை நிறுத்தியதாக தெரியவில்லை, சில கப்பல்களை மறித்திருப்பதாகவும் செய்தி வருகிறது. முழுமையாக அமெரிக்கா ஆபரேஷன் ஆரம்பிக்கவில்லை. முழுமையாக அமெரிக்கா ஆபரேஷன் ஆரம்பித்தால் போர் மீறலாக ஆகும். போர் மீறல் வந்தால் ஈரானுக்கு ஒன்றும் பிரச்சனை அல்ல. ஆக 21ஆம் தேதி வரைக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு தொடருமா? இடையில் பேச்சுவார்த்தை நிலைவுகள் என்ன? தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி.